இன்றைக்கி நாம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான வாழைப்பூவை வச்சு 4 விதமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. ஒரே ஒரு வாழைப்பூ இருந்தாலே போதும். இந்த 4 வித ரெசிபியும் செஞ்சிடலாம். விதவிதமாக இது போல் செஞ்சு பரிமாறுங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷணாசி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. வாழைப்பூவை எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் அலசிட்டு முதல்ல இந்த மாதிரி தோலை உரித்து எடுங்க. உரித்து எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கும்ல பூ, அது எல்லாத்தையுமே தனித்தனியாக உதிர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக உதிர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பூவில் இந்த மாதிரி கண்ணாடி இருக்குல்ல, இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத பிச்சு எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இது போல் ஒவ்வொரு பூவிலையும் நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இது எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொன்று கம்பி மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள், இதையும் எல்லா பூவிலையும் இருந்து எடுத்துடணும். இந்த ரெண்டையும் எடுத்துடணும். அப்போ தான் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இது மாதிரியே எவ்வளோக்கு நீங்கள் பூவை உதிர்த்தி எடுக்க முடியுமோ அது வரைக்கும் உதிர்த்தி எடுத்துட்டு இந்த கம்பி போல் இருக்கிறதையும் அந்த கண்ணாடி போல் இருக்கிறதையும் வெளியில் எடுத்து தூர போட்டுடுங்க. கடைசியாக நம்ம உரிக்க உள்ள குருத்து மாதிரி இருக்கும். குருத்து மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அதிலிருந்து அந்த குச்சி மாதிரி இருக்கிறதையும் வெளியில் எடுக்க முடியாது, இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதையும் வெளியில் எடுக்க முடியாது. அது நீங்கள் அப்படியே வச்சுட்டு கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பூ எல்லாத்தையுமே உதிர்த்து நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இனி நாம் இந்த உதிர்த்தி வச்சிருக்கிற பூவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உதிர்த்து முடியாததையும் இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் பொடியாக கட் பண்ணி எடுக்கும்போது தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, அந்த தண்ணிக்குள்ளே இந்த கட் பண்ண வாழைப்பூ எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வாழைப்பூ கருகாமல் இருக்கும். இனி நாம் ஃபஸ்ட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம். கூடவே தனியாக இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சிறுபத்தம்பருப்பு அதாவது பாசி பருப்பையும் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் 4 வத்தல், ஊற வச்சுருந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த அந்த சிறுபத்தம்பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை அரைக்க வேண்டாம். இப்போது இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2-3 கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லாரியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வாழைப்பூலேருந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பருப்புக்கு 2 கப்பு வாழைப்பூ சேர்த்துக்கணும். வாழைப்பூவை சேர்த்துக்கும் போது நல்லா வடிகட்டி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா விரவி எடுத்துக்கோங்க. நல்லா விரவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக தட்டிடக்கூடாது, கொஞ்சம் வண்ணமாக இருக்கிற மாதிரியே தட்டிக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒவ்வொரு வடையையும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. கடாயில் எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துக்கோங்க. வடையை தட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சுட்டு இந்த அளவுக்கு வடை நல்லா தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. இடையிடையாக திருப்பி போட்டு இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எல்லா வடைகளையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க. எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூக்கி பிடிங்க. அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இது போலவே மீதி இருக்கிற வடமாவையும் தட்டி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுங்க. இது சாப்பிட்றதுக்கு வெளியில் மொறுமொறுப்பாக நல்ல சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. கண்டிப்பாக இந்த வாழைப்பூ வடையை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபத்தம்பருப்பு சேர்த்து பொரிச்சுக்கோங்க, அதாவது பாசிப்பருப்பு. லைட்டாக இதை வறுத்துட்டு ஒரு பல்லாரியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பல்லாரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க.
இப்போ இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக இதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, கட் பண்ணி நம்ம அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் வாழைப்பூ. அந்த வாழைப்பூலேருந்து 2 கப் அளவுக்கு வாழைப்பூவை எடுத்து இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வைங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. எடையாக மூடியை திறந்து கிண்டி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். அந்த வாழைப்பூல இருக்கிற ஈரப்பதத்திலே இது அழகாக வெந்து வந்துடும். லைட்டாக கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் வேக வைங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இது போல் கொரப்பாக ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைப்பட்ட மாதிரியே இருக்காது. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போது இந்த வாழைப்பூ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட பச்சை வாசனையே இல்லாத அளவுக்கு நல்லா வாழைப்பூ பொரியல் நல்லா வெந்து நல்ல மணமாக இருக்கும். அந்த பக்கம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உதிரியாக இந்த வாழைப்பூ வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் நல்ல கமகமான வாசனை இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடணும். தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. இப்போ மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுங்க. இப்போ உங்ககிட்ட மல்லிக்கீரை இருந்துன்னா கொஞ்சமாக பொடியாக நறுக்கி தூவிக்கோங்க. இப்போ கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. கண்டிப்பாக இந்த வாழைப்பூ பொரியலை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இனி நாம் வாழைப்பூ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியில் 1 ஸ்பூன் தயிரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதோட வாழைப்பூவை சேர்த்துருங்க. வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். அதில் கண்ணாடி மாதிரி இருக்கும்ல, அதையும் எடுத்துடணும். அந்த குச்சி போல் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியில் ஊற விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. இப்போ தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப இறுகமாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருந்தா வாழைப்பூ எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எல்லா வாழைப்பூலையுமே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா விரவுனதுக்கு அப்புறமா இதை ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை. உடனேயே கொஞ்சமாக வானலியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு விரவி வச்சுருக்க இந்த வாழைப்பூவை ஒன்றா எண்ணெயில் சேர்த்துருங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே பொரிச்சு எடுங்க. மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது. எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிடுங்க. எண்ணெய்க்குள்ளே இது மூழ்கி நின்று பொரியணும். சேர்த்ததுமே கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. அடுத்த பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து பார்க்குறதுக்கே தெரியும் மொறுமொறுப்பாக வந்திருக்கும். மொறுமொறுப்பாக வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. இது போலவே மீதி இருக்கிற வாழைப்பூவையும் எண்ணெயில் ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் சேர்த்துக்கிறேன்ல, இந்த மாதிரி ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் பரத்தி சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக மொறுமொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இதை சாப்பாட்டு கூட மட்டும் இல்லாமல் டீ டைமில் ஸ்நாக்ஸாகவும் இதை ரெடி பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த வாழைப்பூ சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதை நாம் ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். நல்ல மொறுன்னு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நாம் வாழைப்பூவில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே ஸ்கின் மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும்ல வாழைப்பூ தோல், அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் இதை கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இதை வடிகட்டிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுடுங்க.
இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மொத்தத்தையும் மாற்றிடுங்க. இது எல்லாத்தையுமே மாற்றினதுக்கு அப்புறமா இதோட தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 விதை அளவுக்கு புளி, ஒரு சின்ன துண்டு சர்க்கரை, 2 ஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்சு ஆற வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடுங்க. எப்பவும் போல் ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துருங்க. இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சோறுனி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமானது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி 4 விதமான வாழைப்பூ ரெசிபி பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி எல்லாமே உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.